ஹலோ நண்பர்களே! இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நிகரற்ற ஈட்டியாரக்கன். அத தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். வாங்க நண்பர்களே, நம்ம ஏஐ சாப்டருக்குள்ள போயிடலாம். சாப்டர்ல அவன் வேற கத்தி கையில வச்சு நின்னுக்கிறான். திஸ் ஆயிரா. அப்போ நீங்க யூ ஸ்டேஜ்ல மாஸ்டர் இல்ல. வெறும் 2ஆம் நிலை வாழ்வீரன். நீ என்னை ஏமாற்ற துணிகிறாயா? இல்லை, முடியாது. அந்த கடைசி தாக்குதலின் ஏதாவது சூழ்ச்சி செய்தானா? நான் உங்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும். சாதாரணமாக இருந்திருந்தால் என்னை சமாளிப்பது ரொம்ப கஷ்டமாக விஷயமாக இருக்குன்னு தெரியுது. ஆனால் நீதான் தானாவே தவறாக புரிந்து கொண்டாய். அதனால் எல்லாம் எளிதாகிவிட்டது. கே கே லைட்டா செத்துடு நீயும். டெஸ்ட் கிளைட்டு த லீடர். அவளை அந்த ஸ்குவாடை வச்சு அடிக்கிறான். அப்படியே சும்மா வளைவா போகுது அந்த அடி. சும்மா ஹீரோ அந்த பின்னால் இருந்து அந்த எலும்பு எடுக்கிறான். எலும்பு எடுத்துக்கின்னு அதை தடுக்கிறான் பொறுமையா. அப்படியே தத்துக்குன்னு சோல்டர்லேயே ஒரு அடி அடிச்சான். இவன் வேற அப்படியே கத்தினே போறான். அடண்ணா உன்னை விட மாட்டேன்டா, கத்தி எடுத்துக்கின்னு சொருவத்துக்கு வரான். ஹீரோவில் கொஞ்சம் டெஸ்ட்டில் தப்பிச்சிட்டான். அப்படியே என்ன இந்த ஏக்கம் என்ன? ஹீரோவில் அந்த கத்தியிலேருந்து கீ குஞ்சானா, காட்டுத்தனமாக இருந்தாலும் சரி, ஒழுக்கமாக இருந்தாலும் சரி, ஒரு கொலைக்காரன் போல. ஆனால் ஒரு உண்மையான போர் வீரரின் தோழருடன் முன்கணிக்க முடியாத இயக்கங்கள். இனிமே எந்த நிலையிலும் கொல்லுவதற்காக உருவாக்கப்பட்ட லைக் மாஸ்டர் ஆன் த பேட்டில் ஃபீல்டு. ஈட்டி சுத்திக்குதா, ஈட்டி எடுத்துக்கின்னு போய் அப்படியே சும்மா கைத்திலே ஒரு குத்து. அப்படியே ஈட்டியில் குத்துனதில் அப்படியே சும்மா தேய்ச்சின்னு போய் சவுத்தில் அந்த சைடில் அப்படியே வீண்டான். ஹீரோவோட கையில் இந்த லெட்டரை வச்சு பார்த்துன்னுக்கிறான். நீங்கள் சாதாரண பெண்ணை கடத்தி அடல்டரி கடைகளுக்கு விட்டுவிட்டாயா? பின்னர் அவர்களிடமிருந்து பணத்தை பிரித்தெடுத்து பிளாக் டவர் செட் இத்தனை அளவிற்கு வளர்த்தான். நீ கூட புலி அமலா பணியத்திலிருந்து நிறைய கடன் வாங்குகிறாய். கிரேட் ஹீரோ, நான் தப்பு பண்ணிட்டேன், என்னை மட்டும் விட்டுவிடு. நான் மீண்டும் ஒருபோதும் அப்படி செய்ய மாட்டேன் என்று சத்தியமாக சொல்கிறேன். என்ன சொல்ல வரீங்க? முன்பக்கத்தின் எத்தனை பேர் தன் உயிருக்காக கெஞ்சினார்கள்? உங்களுக்கு இது பிடிக்குமா? அதைத்தான் நான் கேட்கிறேன். ப்ளீஸ் என்னை மன்னித்து விடுங்கள், நான் கேட்டுக்கொள்கிறேன். நான் எதையும் செய்வேன். அது வேண்டும். சாகும்போதும் அமலா கிளான் பிரச்சனை கொஞ்சம் குறைவதற்கு உதவி செய். டைகர் அமலா பணியகம் பி காத்திருப்பார். அவர் கடைகளிலிருந்து எல்லா பிரச்சனைக்கும் மூல காரணம். ஹீரோவில் அந்த பேப்பரையும் அதையும் அவன் கூடயே போட்டான். அப்படியே பார்த்துனுக்குறானா, அப்படியே முறைச்சி வேற பார்த்துனுக்குறான். இவன்லாம் நெருப்பில் எஞ்சினுக்கான். பிளாக் டவர் செட்டு தலைவரின் குயாஞ்சி. அவனை ஒரே மாதிரியாக நினைக்க கூடாது. அவன் நிஜமாக ஏதாவது மதிப்புள்ளவனாக இருக்கலாம். திஸ் வீக் மாஸ்டர் சீக்கிரம். ஹீராபி கேட்டு தந்துக்கின்னு வெளியே வரான். கத்தியில வச்சுனுக்கான். யாரோ வெளியே வருகிறார்கள். யாருக்கு கவலை? அவனை கொல்லுங்க, விடுங்கள். என்ன போல பாரு, ஒரு பிரகாசமாக இரவாக இரு. எல்லாரும் கொச்சன்னு பேசினுக்கிறாங்க. அந்த வதந்தியை நீ கேட்டாயா? அதை எனக்கு ஒரு ஆள் சொன்னான். அவன் முன்னாடி பிளாக் டவர் செட்டுக்கு வேலை பார்த்தவன். லாஸ்ட் நைட் முழு செட்டு அழிக்கப்பட்டது. அவர்கள் கேம்பில் தீ விபத்தாகிவிட்டது. ஓ சீரியஸ்லி? அவர்கள் உண்மையிலேயே அதற்கு தகுதியானவர்கள். உண்மையிலே டைகர் ஃபீட் செட்டும் அவர்களால் நிறைய சோதனை அனுபவித்தார். டைகர் ஃபீட் செட்டு கூடவா? பிளாக் டவர் கியாங் சோவினிருந்து டைகர் கிளான் கடன்களை வாங்கியது போல் தெரிகிறது. அதிகமாக அவர்கள் சில சமயம் இங்கே வந்து குழப்பத்தை உருவாக்குவார்கள். அதற்கு மேலாக அவர்கள் சில நேரம் இங்கே வந்து குழப்பத்தை ஏற்படுத்துவாங்க. ஆனால் இது எல்லாம் நன்றாக பயன்படுத்தினால் அந்த கடன்கள் இப்போது பிகம் ஒர்த்லெஸ். மேலும் டைகர் ஃபிஷ் செட் அதிக லாபமாகியது. அமேசிங். அவங்க எல்லாரையும் வீழ்த்தின அந்த வாரியர் யார்? அந்நிய மாகாணத்தின் உண்மையான ஹீரோ. யோ புதியவன், நீங்கள் இன்னும் குதிரை சாணத்தை சுத்தம் பண்ணிட்டீங்களா? ஹீரோ நினைக்கிறான், இவன் சும்மாவே இருக்க மாட்டானா? உன் முகத்தின் அந்த பார்வை என்னடா அப்படி? நீ என்னடா பிரச்சனை? அடப்பாவி, இப்போ அந்த கோல்டு டோக்கன் காட்டினால் என்ன? இல்லை, சிறந்தது வாட்? ஜாவா குலத்தின் விஷயங்கள் சரியாகும் வரை நான் அமைதியாக இருக்க வேண்டும். அவ்வளோதான், எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு. நான் பேசும்போது நீங்க நல்லா கேட்பீங்க. யோலி டூ. அந்த வாய்ஸ். புது ஆளை தேர்ந்தெடுக்காதே, சரியா? ஹீரோவை வாயை தந்து பார்த்துனுக்கிறான். பார்க்கும்போது மனசுக்குள்ள பட்டாம்பூச்சி படபட நடிக்குது. உங்கள் மரபுகளை பற்றி எனக்கு அவ்வளவு பரிச்சயம் இல்லை. ஆனால் புதிய ஆட்கள் கொஞ்சம் பரிசீலிக்கப்பட வேண்டியவர்கள். நீங்கள் நினைக்கலையா? அப்படி இல்லை மிஸ், அது அப்படியெல்லாம் கிடையாது. இந்த குட்டி இல்லை, இந்த பையன் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டான் போல இருக்கிறான். அவன் இன்னும் ஒரு பையன்தான். இது போல வேலை செய்யும். அவனுடைய முதல் அனுபவமாக இருக்கலாம். அதனால் சற்று பொறுமையாக கேட்டு அவனுக்கு கற்றுக்கொடு. ஆனால் அவன் கொஞ்சம் தடுமாறி போகிறான். எப்படி இருந்தாலும் அவன் சீக்கிரமாக போயிடுவான். ஒரு ஸ்லீஸ் கூட விதி என்று சொல்லுகிறார்கள், சரியா? அதனால் தான் நம்ம ஒவ்வொரு தொடர்பையும் பொக்கிஷமாக கருத்த வேண்டும். லைஃப் கணிக்க முடியாதது. நீங்கள் தொலை தூரத்தில் ஒருவர் பார்த்து கொள்ளலாம். நீங்கள் ஒரு குடும்பமாக கூட ஆகலாம். பாடி பில்டில் பயத்தில் தான் இந்த ஆளை மறுபடியும் சந்தித்த மாதிரி தான். தூரத்தின் இடமா? இது அன்னை மாகாணம் தானே?
இங்கேருந்து வெளியே போகிறவங்க எங்கத்தான் இருக்கிறாங்க? இந்த பொண்ணு கேட்குது, ஏன் நீங்கள் புதிய ஆளா? கண்ணெல்லாம் ஈரோக்கு செவக்குது. யாராவது உன்னை கொடுமைப்படுத்தினால் வந்து என்னிடம் சொல்லு, சரியா? கிடைத்ததா? ஹீரோவில் பார்த்து அப்படியே வீழ்ந்துட்டான். மனசுக்குள்ள ஒரு பாட்டு ஓடுது. அவனோட முகமும் குரலும் எனக்கு நினைவிருப்பது போல் தெரியவில்லை. ஆனால் அப்படித்தான். அந்த தெளிவான கண்கள் அப்போதைய கண்கள் போலவே இருக்கின்றன. நீங்க கொஞ்சம் கூட மாறல. ஐயோ. மற்றும் லியோலி. ஆமா. ஹீரோ கேட்குறான், உங்களை யாராவது மீண்டும் கொடுமைப்படுத்தினால் என்னிடம் சொல்லுங்க. அவனை கால் கை கால்லாம் உடைச்சி போட்டுடுறேன். ஓ. 2 பேரும் கத்துறாங்க, நீ ஒரு முட்டாள். அந்த இளம் பெண்ணிடம் இப்படி பேச உனக்கு எவ்வளவு தைரியம்? இதுவரை கிடைத்தது. நான் எதையும் செய்வேன். அப்படியே நைட் ஆயிடுச்சா. ஹீரோ வேற குதிரை உடனுக்கு போறானா. அங்கேருந்து பொருளை வேற எடுக்கிறான். எல்லாத்தையும் எடுத்து பேக்கில் போட்டுக்கின்னு பேக்கு மாட்டிக்கினான். கையில் வேற பின்னால் சுற்றி சொருவிக்கினான். நான் செக்யூரிட்டி கார்டையும் கடை ஷாப் ஓனரையும் பழி வாங்கிட்டேன். ஹீரோவில் இங்கேருந்து கிளம்புறான். ஈட்டி இதுவெல்லாம் வச்சுக்கணும். ஃப்ரம் யார்? இப்போது என் உறுதியான பிரதரை கொன்றவனை தேடி செல்லும் நேரம் வந்துவிட்டது. பாய் நண்பர்களே, நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம்.